சரி, இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம எப்படி நடத்த போகிறாரு இப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது எந்த வாக்குத்தத்த வசனம் இல்லை ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவார். அந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்போது தான் நமக்கு அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும், கிடைக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி ஆண்டவர் சொல்லிகிட்டே இருந்தார். அது நம்ம முன்னாடியே நிறைய தடவை பேசியிருக்கோம். ஆனால் அந்த வார்த்தைன்னு பார்த்திங்கன்னா ஆங்கில வார்த்தை தான், பிரேக் த்ரூ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூ அப்படின்னா என்ன? கூகுள் பண்ணாதீங்க, தப்பாக காட்டும். பிரேக் த்ரூ அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ ஒரு இந்த லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு பானை எடுத்துப்போம். ஒரு பானையில் உள்ளே என்ன பண்ணிடுறோம், ஒரு லைட்டை போட்டுடுறோம். இப்போது அந்த பானையிலேருந்து அந்த லைட்டு வெளில வருமா வராதா? சொல்லுங்களேன். பானை மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது வெளியில் வருமா வராதா? வராது. இப்போது அந்த லைட் ரேஸ் வந்து, அந்த லைட் வெளிச்சம், அந்த ஒளி வெளில வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஓட்ட பண்ணால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒளி வரும். அது லைட்டோட மொத்த இதுவும் வரணும்னா என்ன பண்ணணும்? அதை உடைக்கணும். என்ன பண்ணணும்? அதுதான் என்னது, பிரேக் த்ரூ. இப்போது பிரேக் மட்டும் இல்லை, உடைச்சது மட்டும் விட்டுறாது. லைட்டு உள்ளே இருக்கிறதுனால உடைச்சோடனே என்ன ஆகுமா, என்ன ஆகுங்க, அந்த கதிர்வீசு என்ன பண்ணும், எந்த திசையில் இருக்கும் அந்த திசைக்கு என்ன பண்ணும், ஒலிக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பிரேக் த்ரூ. இப்போது நிறைய பேர் பாருங்களேன், இந்த கேன்சர் நோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புற்றுநோய் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ இந்த பிரேக் த்ரூன்ற வார்த்தையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த புற்றுநோய்க்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணலாம், குணமாக்குற மருந்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணல, கண்டுபிடிக்கலாம். ஆனால் நிறைய புற்றுநோய் என்ன பண்ணுறாங்க, இராடிகேட் பண்ணிவிட்டு நிறைய மெத்தட்ஸில் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த ரிசர்ச்சில் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிசர்ச், அந்த முயற்சியில் ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஒரு பிரேக் த்ரூ. புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்க. ஒரு முன்னேற்றம். என்னன்னா, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சதை என்ன ஆகிடுச்சு, ஒரு 80% குணமாக்குற அளவுக்கு ஒரு மெடிசன் நம்மக்கிட்ட என்ன பண்ணிச்சு, கிடச்சிருச்சுன்னும் போது அந்த ரிசர்ச்சில் வர்றது தான் என்னது, பிரேக் த்ரூ. ஸோ அது கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ என்ன இருக்கும், அந்த நோய்க்கான தாக்கம் என்னவாக இருக்குமா, குறைவாக இருக்கும். முன்னை விட என்னவாக இருக்கும், முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். ஸோ இதுதான் பிரேக் த்ரூ. இப்போது எங்கள் அம்மா பாருங்களேன், ஒரு பிரேக் த்ரூ பண்ணியிருக்காங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து. என்ன பிரேக் த்ரூ? வயது எனக்கு இப்போயே புரிஞ்சிச்சு. என்ன பிரேக் த்ரூ அப்படின்னா, புடவை மட்டும் கட்டிகிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சுடிதாரை விட்டது என்ன பண்ணாங்க, சுடிதார் போட்டாங்க. அதை நாங்கள் தான் போட வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் த்ரூ. அப்படி போட ஆரம்பித்தோன்னே அந்த புடவையை கட்டின்னு அந்த நாள் முழுக்க அவங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் தெரியும் பாருங்களேன். ஸோ அந்த சுடிதார் போட்ட உடனே இந்தமாரி அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அவங்கள கேட்டால் தான் அது என்ன பண்ணும் தெரியும். இன்னும் கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய ஆண்கள் அவங்க மனைவி சுடிதார் போடணுன்னா, சுடிதாரா உனக்கும் அப்போ பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்லாம் கேட்கும்போது, ஆக்சுவலாக புடவை நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுமா இல்லை சுடிதார் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுமா? இதே சொல்லுங்கள். எக்ஸ்போஸ்னால் வெளியில் உடம்பு தெரியுமா இல்லை புடவை உடம்பு அதிகமாக தெரியுமா? அதுதான் இன்னும் பாருங்களேன். புடவை கட்டினா குத்துக்கல் குத்து விளக்கு எதை வேணால் சொல்லலாம். ஆனால் புடவை கட்டினாலும் தப்பாக பார்க்குறவன் தப்பாக தான் என்ன பண்ணுவான். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு பிரேக் த்ரூ. இப்போ பாருங்களேன், சரி இப்படி கேட்டுன்னு இருக்கும்போது எங்கள் அம்மா போடுறாங்களே, நிறைய பேர் வந்து பாஸ்டரம்மா போடுறாங்களே, நீ போடக்கூடாதாம்மா அப்படின்னு அவங்க பசங்க கேட்குற போது, சரி நாங்கள் கேட்டோம், ஏங்க நீங்களாம் சுடிதார் போட்டு வாங்க அப்படின்னு. உடனே இது வரைக்கும் யாருமே இங்கே சுடிதார் போட்டதில்லை. ஆனால் அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க, வீட்டில் ரெடியாக இருக்குது, எப்பப்பா வாங்கி வச்சிங்க எப்பப்பா வாங்கி வச்சிங்க அப்படின்னா. ஆனால் எல்லாரும் சுடிதார் வச்சுன்னு இருக்காங்க பாருங்கள். வீட்டில் புது செட் இருக்குன்னு லதா சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ போடுறதே இல்லை, எப்படி புது செட்டு அப்போனா பாருங்கள் எவ்வளோ ஆசை இருக்குது அதில். இப்போ வயது என்ன நினச்சா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு வந்துடுவார். ஆனால் உங்களால் சுடிதார் போட அதுதான் ஒரு மேட்ரு.
இப்போ லுங்கி கட்டின்னு கூட யோன் தானே திடீர்னு லுங்கி கட்டிட்டு வருவார். அதெல்லாம் வந்து ஈஸி தான். ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது, சுடிதார் போட. ஏன்னா அது அவங்க அலோவ் பண்ணுறாங்க இல்லைன்றதை நான் சொல்ல வரல. உங்களுக்கே அது என்ன இருக்கு, ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சு எப்படி போடுறது அப்படின்னு இருக்கு பாருங்களேன். ஸோ இதில் ஒரு பிரேக் த்ரூ வரும்போது இதுக்கு பேர் தான் என்னது, பிரேக் த்ரூ. இந்த பிரேக் த்ரூ போடுங்க சிஸ்டர்னு லதா சிஸ்டர் பாருங்களேன், அடடே நியூ இயருக்கு என்ன பண்ணிட்டேன், புடவை எடுத்துட்டேன்ப்பா, ஆனால் பொங்கலுக்கு போட்டுறேன்ப்பா கரெக்டாக அப்படின்ட்டான். அந்த மாதிரி அந்த பிரேக் த்ரூ அப்படி வரும்போது அதுக்கு பேர் தான் என்னது, பிரேக் த்ரூ. இப்போ ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த வருஷத்துல உங்களை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ண போறாராம். என்ன பண்ண போறாரு, பிரேக், உடைக்க போறாரு. ஒரு பானை, நிறைய இந்த பாஸ்டர்ஸ்லாம் பானை எடுத்துன்னு வந்து டமால்னு உடைக்கிறாங்க ஸ்டேஜில். அந்த மாதிரி உடைக்கலாமான்னு பார்த்தா பானை கிடைக்குது. பானையை உடச்சி காமிச்சாதான் உனக்கு என்ன தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் த்ரூ ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன ஆகணுமா, உடையணும், பிரேக் ஆகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரேக் த ரூல்ஸ். பிரேக் த ரூல்ஸ். திருப்பி சொல்லுங்க, பிரேக் த ரூல்ஸ். இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க, ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண போறோம். அது நம்ம பிப்ளிக்கலா சொல்லணும்னா பிரேக் த லா. சொல்லுங்க, பிரேக் த லா. நமக்கு ஒரே லா தான். யாரோட லா, ஆண்டவருடைய லா. இப்போ ஆண்டவரோட லா என்ன இருக்கு, நமக்கு நம்மள நீதிமான்களா என்ன பண்ணியிருக்காராம், மாற்றி இருக்கார். சரி, இயேசு பூலோகத்துக்கு வந்து என்ன பண்ணாராம், எல்லாத்தையும் பிரேக் பண்ணாராம். என்ன பண்ணாரு, எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணார். எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஆமென். இயேசுவை நிஜமா பைபிளில் படிச்சிருந்தீங்கன்னா, பாஸ்டர் ஏதோ ஒரு பாஸ்டர் கிட்ட இருந்து படிக்காம பைபிளை திறந்து படிச்சிருந்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கும், இயேசு என்ன பண்ணாருன்னு. இயேசு என்ன பண்ணாராம், பிரேக் த ரூல்ஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், ரூல்ஸ் மட்டும் இல்லை. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, தைரியமாக சொல்லுங்களேன். பாருங்க, அதை என்ன பண்ண போறாரு, பிரேக் பண்ண போறாரு. டெட் என்ன பண்ண போறாரு, பிரேக் பண்ண போறாரு. கடன் என்ன பண்ண போறாரு, உடைக்க போறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரேக் த கடன். இப்போ பாருங்களேன், அதை என்ன பண்ணணும், உடைக்கணும். கடன் என்ன பண்ண போறீங்க, உடைக்க போறீங்க. இப்போ பாருங்களேன், நன்றி செலுத்தின ஆராதனையில் சாட்சி சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து டெட் ஃப்ரீ பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் ஆபிரகாம் பிரதர் சொன்னார் பாருங்க, இந்த வருஷம் நான் கடன் வாங்காமல் கடனெல்லாம் முடித்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணாராம், கொடுக்கும்படி கடன் கொடுத்து மீதியான துளுக்கைகள் என்ன பண்ணாராம், அப்படி இருந்தார் பாரு சாட்சி. அப்புறம் ஸ்டெல்லா சார் என்ன பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் போய் முடிச்சுட்டு வந்தேன் பாண்டு அசால்ட்டாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தர். அப்புறம் லதா சார் வந்து என்ன பண்ணுறாங்க, கடனே இல்லை இந்த வருஷம் அப்படின்றாங்க. ஸோ கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயகன்ற மாதிரி. கடைசியாக தான் யார், நாங்கள் யோசிச்சோம், இன்னும் நமக்கு சரியாகலையே ஆண்டவரே. அப்போ அந்த மாதிரி உங்களை மாதிரி நாங்கள் யோசிக்க மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம், அந்த தீர்க்கதரிசன ஆவி எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கணும்னு இங்கே உட்காந்து என்ன பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன். அந்த சேர் கூட எடுக்கல பாருங்க தம்பிங்க, அங்கேயே போட்டு. எந்த அளவுக்கு சர்ச்சு இந்த பைபிள் வச்சுட்டு போகிற இடத்து கூட நம்ம சர்ச்சில் மாறாது பாருங்க. அந்த மாதிரி அந்த சேர் நான் சும்மா திரும்பி பார்த்தா அந்த சேர் இன்னும் அப்படியே இருக்கு. அந்த அளவுக்கு அப்போ உட்காந்து சொன்னேன் அந்த சேரில். அப்போ சொன்னும் போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி ஒரு சாட்சியாக சொல்கிறேன். எங்கள் அம்மாலாம் போயிடுவாங்க, எப்பா சொல்கிறாதப்பா இன்னும் நடந்தே முடியல. அன்றைக்கி பண்ணிட்டு போன சாயந்தரம் அந்த பார்ட்டி ஃபோன் பண்ணி, இந்தாங்க அப்படிங்க 50,000 அட்வான்ஸை கொடுத்து, இது வரைக்கும் 50,000 எவனும் கொடுத்ததே இல்லை. கொடுத்து நான் ஒரு 2 நாளில் கால் பண்ணுறேன், ஜனவரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்னைக்கு பாருங்க, சர்வீஸ் வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அத்தை பெரிய பையன் சொல்கிறான், எப்பா அவர் 6 மாதம் டைம் கேட்டார்ல, 6 மாதம் வேணாமாப்பா 1 மாதத்துலேயே முடிச்சிடறாராம்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி பாருங்க, நான் இவன்னா 6 மாதம் கேட்குறான் நமக்கு அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருந்தோம். இல்லை 1 மாதத்துலேயே கூட முடிச்சிருவாராம்ப்பா, சான்சஸ் இருக்காம்பா அப்படின்லாம் சொன்னோம். சரிப்பா ஓகே எவ்ரிதிங் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அவர்கிட்ட பாருங்களேன். நான் பிரேக் த்ரூ அப்படின்னு நான் மெசேஜ் ரெடி பண்ணிருக்கும் போது ஒன்று பிரேக் பண்ணி காட்டுறாரு பாருங்க ஆண்டவர். அதுதான் நம்மளுடைய தேவன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ இயர் ஆஃப் பிரேக் த்ரூ. நம்ம வாக்கு தத்தம் யாராவது கேட்டால் என்ன சொல்லணும்? இயர் ஆஃப் பிரேக் த்ரூ. இதுயாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இயர் ஆஃப் பிரேக் த்ரூ. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43:19 வாசி. சீக்கிரம் முடிச்சிருவேன். இதோ
நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? போதும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை இப்ப கேளுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்கள் அதை அறியீர்களா? ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாராம். இந்த வருஷத்துல இல்ல, இந்த வருஷம் பிறந்து இப்போதான் என்ன பண்ணிட்டாராம்? புதிய காரியத்தை செஞ்சுட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். புரியுதுங்களா? அடுத்தது முடிங்க அந்த வசனத்தை. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். புரியுதாங்க? வனாந்தரம்னா என்னன்னு சொல்லுங்களேன் யாராவது. டக்குன்னு முடிச்சிடும், சீக்கிரம் சொல்லுங்க. வனாந்தரத்திலே வழியை. வனாந்தரம்னா என்னது? தமிழ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வனாந்தரம்னா என்ன? டெசர்ட் இல்லை. சரி, அப்போ அவாந்திர வெளினா? சரி, வனாந்திரம் தான் டெசர்ட். அவாந்திர வெளினா? வனாந்திரம்னா வில்டர்னஸ். அதுக்கு பேர் என்னது? வில்டர்னஸ்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை, காடு. என்னது? காடு. புரியுதுங்களா? காட்டில் தொலைஞ்சவனுக்கு, காட்டில் ஒருத்தன் தொலைஞ்சிடான்னு வச்சுக்கோங்க, அவனால் வீடு சேர முடியுமா? இந்த காடு கிடையாது, நீங்கள் போகிற காலில் போகிற அந்த காடு கிடையாது. எந்த காடு? அமேசான் காடுன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டில் போய் ஒருத்தனை விட்டா அவன் குரோம்பேட்டுக்கு லொக்கேஷன் போட்டு வர முடியுமா? முடியவே முடியாது. ஸோ காட்டில் உனக்கு வழியை என்ன பண்ணுவாராம்? உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்போ பாருங்களேன், இந்த வருஷம் செழிப்பாக இருக்கும், அப்படியே உலகமே அப்படிலாம் இருக்காது, காடு மாதிரி இருக்கும். ஆனா அந்த காட்டின் சூழ்நிலையில உனக்கு என்ன பண்ணுவாராம்? வழியை உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வனாந்திரத்திலே வழியை என்ன பண்ணுவாராம்? உண்டாக்குவாராம். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார். இப்போதான் நீங்க சொன்னது. அவாந்தரம்னா என்னது? பாலைவனம். பாலைவனத்துல தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நீங்க எத்தனை படத்துல பார்த்துருப்பீங்க. பாலைவனம் போயிருக்க மாட்டீங்க. பாலைவனத்துல தண்ணி கிடைக்காம என்ன பண்றோம்? அந்த படத்துல செத்து போயிடுவான். இல்லை கடைசியில் தண்ணி கொடுத்தா அவனை என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றுவாங்க. ஸோ பாலைவனத்தில் தண்ணி என்ன போய் பண்ணாது, வறண்ட பூமியா, அங்கே தண்ணி உனக்கு தர மாட்டாரான். என்ன பண்ணுவாராம்? ஆறே உண்டாக்க வரான். எத்தனை பேர் விசுவாசி? புரியுதா? பாலைவனம் மாதிரி 2025 மற்றவர்களுக்கெல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல உனக்கு தண்ணியை தருவார் அப்படின்னு சொல்ல என்ன தராராம்? ஆறே உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? நடுவில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன். ஏன் பேசுகிறேன்னு புரியுதுங்களா? ரெஸ்பான்ஸ் இல்லை. என்ன இல்லை? அவ்வளோதான். இங்கே ஒருத்தர் 2 பேர் முன்னாடி இருந்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் பாருங்கள் எல்லாம். அப்போ நீ எங்கே இருப்ப? 6 பாட்டில் இருக்க மாட்டேன், வனாந்திரம் பாட்டில். பிரதர் என்ன பிரதர் ஸ்டெல்லாஸ்டர் வீட்டில் மட்டும் பெருகுது அப்படின்னா நீ என்ன பண்ண மாட்ட? அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா உது வனாந்திரமாக இருக்கும். உள்ள ஸ்டெல்லாஸ்டர் வீட்டை எட்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 6 ஓடின்னு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறீங்களோ, யாரெல்லாம் இதை ரிசீவ் பண்ணுறீங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்களேன், இந்த 25லேருந்து இந்த 2030 வரைக்கும் உலகத்தில் நிறைய காரியங்கள் என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. நிறைய வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்க? பொருளாதாரமும் என்ன ஆக போகுது? கீழே வரப்போகுது. நிறைய காரியங்கள் என்ன பண்ண போகுது? கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம். இன்னும் சொல்கிற மாதிரி நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டமே எது? இதுதான். புரியுதுங்களா? நீயும் வறண்ட பூமியாக உக்காந்துன்னு அங்கே ஏதாவது இதுவாக இருந்தீங்கன்னா அது எதை காட்டுது? நீ தேவனுக்குள்ள என்ன முதிர்ச்சியாக இருக்கிறன்றதை என்ன பண்ணுதான்? காட்ட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ உங்களோட என்ன பண்ண போறார்? காட்டில் வழியை உண்டாக்குவாரு, வனாந்தரத்தில் அவாந்திர வெளியில என்ன பண்ணுவாரு? ஆறுகளை உண்டாக்குவேன். வாக்குத்தத்தமா எடுத்துக்கணும்னா இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க? எடுத்துக்கோங்க. என்னது? ஏசாயா 43:19.
ஆனால் எதை மறக்கக்கூடாது? இது என்ன வருடம்? இயர் ஆஃப் பிரேக் த்ரூ. இயர் ஆஃப் பிரேக் த்ரூ. ஓகே, சங்கீதம் 24 போங்க. பூமியும் அதன் நிறைவும், பூமியும் அது நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. என்னங்க போட்டிருக்கு ஃபர்ஸ்ட்? பூமியும் அதன் நிறைவும். எல்லாரும் படிங்களேன். பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும், யாருடையதான்? கர்த்தருடையது. அது பிசாசுடையதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அது பழைய கதை பிரதர், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அது பழைய கதை. உலகத்தின் அதிபதி வந்துட்டான் அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லுகிறோம். உலகத்தின் அதிபதி இல்ல அவன், இப்ப செத்த பாம்பு. எப்போ உலகத்தின் அதிபதியா இருந்தான்? இயேசு வந்து வார்த்தை மாம்சமாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்? உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ என்ன பண்றான்? செத்த பாம்பா இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இப்போ எல்லா காரியத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது யாருங்க? நம்ம தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுது? சோ பூமியின் அது நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிறைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? என்ன சொல்லுங்க? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இதெல்லாம் என்ன சொல்ல வருது சொல்லுங்களேன். அவருடைய ஸ்தலம்னா என்னங்க? அவருடைய பர்வதம்னா என்ன? சரி, உங்க கான்செப்ட்ல பரலோகம் என்னது? பரலோகம். யாருடைய பரலோகத்தில் நிலைத்து நிற்பான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் கர்த்தரால் என்ன பண்ணுவானா? ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சரி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். சோ ஏதோ ஒரு காரியத்தை பத்தி ஆண்டவர் என்ன பண்றாரு? பேசுறார். அதுல அவர் என்ன பண்ணாராம்? உட்பிரவேசிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஸோ யார் அந்த அநாதி கதவுகள்லாம்? எத்தனை பேருக்கு பெத்தேல் தெரியும்? பெத்தேல்ன்ற வார்த்தை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? எங்க சொல்லியிருக்கு? எங்க வந்திருக்கு? யார் அந்த கல்லை எடுத்து தலைக்கு வச்சு படுத்து இது எப்படி சொன்னாதான் தெரியுமா? ஆதியாகமம் 28:18 வாசிங்களேன் சீக்கிரம். அதிகாலையில யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அதுக்கு என்ன பெயரிட்டான்னா பெத்தேல் என்று பெயரிட்டான். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துதான்? லூஸ். அந்த நீங்க நினைக்கிற லூஸ் இல்லை, அது சரி அந்த லூஸே வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி அந்த ஊர் என்ன வந்துச்சான்? லூசுன்ற ஊரா இருந்தது. அதுக்கு என்ன பண்ணாராம்? பெத்தேல் என்று என்ன பண்ணாராம்? பேரிட்டான். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து அவரோடே இருந்து என்ன பண்ணாராம்?
நான் நான் போகும் இடமெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அடுத்தது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல்லுக்கு தேவனுக்கு வீடாகும். இந்த கல் தேவனுக்கு வீடாகும். சோ இந்த பெத்தேல்ன்றது என்னவா? தேவனுடைய பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தான் அந்த பெத்தேல். பழைய ஏற்பாட்டுல பெத்தேல்ன்றது என்னவா இருந்தது? ஒரு கல்லா இருந்தது. அங்க தேவன் என்ன பண்ணாராம்? வாசம் பண்ணுகிற இடமா இருந்தது. இது தேவன் தங்குற வீடு. ஆனா அது புதிய ஏற்பாட்டுல யார் அந்த பெத்தேல்? புதிய ஏற்பாட்டுல தேவன் தங்கும் இடமா யார் இருக்கா? எத்தனை பேருக்கு அது வரைக்கும் புரியுது? ஸோ யார் தான் பெத்தேல்? எல்லாரும் வீடு கட்டிட்டு பெத்தேல் வைங்க பாஸ்டர். எத்தனை பெத்தேல் இருக்கும் பாருங்க. போய் லைனா பெத்தேல். அவளை பொறுத்த வரைக்கும் நான் தேவன் இந்த வீட்டில் இருக்கிறார். ஹவுஸ் ஆஃப் காடுன்னு என்ன பண்ணோம் தெரியும். ஆனால் வீடு ஹவுஸ் ஆஃப் காடு இல்லைடா. யார் தான் ஹவுஸ் ஆஃப் காடு? எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ உனக்குள்ளே தான் அவர் தங்குவாரே தவிர உன் வீட்டில் என்ன பண்ண மாட்டார். உன் கூடவே ரூம் அப்படின்னா என்ன இருக்காரு? உன் வீட்டில் இருக்காருன்னு அர்த்தமாயிடும். உன் வீட்டில் இல்லை, எங்கே இருக்காரு? நீ தான் அவருடைய வீடே. ஸோ பெத்தேல் என்பது யாரு? ஸோ அனாதி கதவுகளே உயருங்கள் அப்படின்னா யார் அந்த கதவா? நீங்க தான் அந்த வானத்தின். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டு? சூப்பரா பாடுறாரு. அப்புறம் அந்த அனாதி கதவு யார் தானா? நாம தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் மேலே பாருங்க எல்லாரும். இல்லை பக்கத்தில் இருக்கவங்க தலையை பாருங்க. உங்க தலை மேலே ஏணி தெரியுது பிரதர். சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஏணி பார்க்க முடியுது? ஏன்னா எங்கே இருக்கான் ஏணி? ஸ்ட்ரைட்டா வானத்தின் வாசல். யார் வானத்தின் வாசலாம்? நீங்கள் தான் அந்த வானத்தின். ஸோ தூதர்கள் அதில் என்ன பண்ணுவாங்களாம்? ஏறி இறங்கி வர கண்டேன். ஸோ குமாரத்துவத்தில் முதிர்ச்சி அடையிறதுக்கு தான் என்ன வைத்திருக்காராம் உனக்கு? அவர் தங்கும் வீடா உன்னை வச்சிருக்கிறாரு. ஸோ நீ வானத்தின் வாசல். எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வானத்தின். தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா என்னத்த? வானம்னா என்னது? பரலோகம். என்னது? ஸோ நீ பரலோகத்தின் வாசல். ஸோ வானத்தின் வாசல்னா என்னங்க? பரலோகத்தின். நான் போன வாரமே சொன்னேன், பரலோகம் என்பது ஒரு லொக்கேஷன் கிடையாது, ஒரு இடம் கிடையாது. பரலோகம் என்பது தேவன் தங்கும் ஒரு இடம் தான். என்னது? பரலோகமாக இருக்கே தவிர பரலோகம் இருக்கிறதுனால தேவன் போய் அங்கே என்ன பண்ணுறது இல்லை, இருக்கிறது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ எதுதான் பரலோகம்? நீ தான் அந்த வானத்தின் வாசல். ஸோ வாசிங்க திரும்பி. ம் 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 ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சங்கீதம் வந்துட்டாங்க. இன்னும் ஆதியாகமத்திலே தேடாதீங்க. சங்கீதம் 24. யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஸோ இப்போ உங்க கதவுகளை நீங்க பண்ண வேண்டிய காரியம் என்ன? இப்போ நீ இன்னும் ஏன் பரலோகமா ஆகல, நீ இன்னும் ஏன் வானத்தின் வாசல் ஆகலைன்னா உன் வாசல் என்ன பண்ணிருக்கு? குறுகிலாம் இல்லை, மூடி இருக்கு. குறுகி இருக்காமே. குறுகி இருந்தா கூட என்ன கதவே என்ன இருக்கு? மூடி இருக்கு. இப்போ தேவன் பாருங்களேன், உங்களுக்கு சுயாதீனம்னு ஒரே ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்கார்?
கொடுத்துருக்கிறார். அதை மட்டும் நீ பண்ணிட்டீன்னா மற்றதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், பார்த்துக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க? பிரதருக்கு தெரியும். மற்ற யாராவது கிரெடிட் கார்டு 2 பேர் இருக்காங்க. மற்ற யாரும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலையா? பயங்கரமான ரசிக்கப்பட்டவங்களா இருக்கீங்க. சரி, கிரெடிட் கார்டு ஒருத்தன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை வாங்க வைக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் பாருங்களேன். அவன் உங்களுக்காக மாடா இதுவாக என்ன பண்ணுவான், உழைப்பான். நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவனுக்காக இது பண்ண போகிறீங்கன்றதுனால அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான், உழைப்பான். அதுவும் இல்லாமல் அந்த ஃபார்ம் ஒன்று, பெரிய ஃபார்ம் கொடுப்பான். கொடுத்துட்டே இருக்கும்போது ஃபில் பண்ணும்போது, சார் 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 அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, உங்களுக்காக நானே பண்ணுறேன் சார் ஃபில்லு. நான் டிக்கு போட்ட இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்க, கையெழுத்து போடுங்க. ஸோ உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் யார் ஃபில் பண்ண இருப்பான், அவன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் தேவன் என்ன பண்ணாராம், நீ எதுவுமே பண்ணாதப்பா, டோரை மட்டும் என்ன பண்ணு, ஓப்பன் பண்ணி அந்த சைனை மட்டும் போட்டு விடு, மற்ற காரியம் எல்லாம் உனக்காக என்ன பண்ண போறேன், நான் பண்ண போறேன். புரியுதுங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த கதவு திறக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னா, அதுதான் ஒரே மேட்ரு நீ பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இந்த கதவை திறந்தினா பரலோகம் உனக்குள்ள என்ன பண்ணுமா, இறங்கி வரும். பரலோகம்னா என்ன சொல்றேன், புரியுதா? தேவன் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ இந்த வருஷம் பிரேக் த்ரூ அப்படின்னு சொன்ன பாருங்களா. என்ன பிரேக் த்ரூ பிரதர்? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், உனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். பெத்தேல் அப்படின்னும் போது யாக்கோபு என்ன சொன்னா, அவர் என்னோடு இருந்து எனக்கு ஆகாரம் அளித்து என் கூடவே என்ன பண்ணாரு, இருந்தாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், பெத்தேல்னு ஒன்று பண்ணான். இப்போ அவர் உன் கூட இல்லையா, உனக்குள்ள என்ன பண்ணிட்டாராம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். சோ யாக்கோபை காட்டிலும், ஆபிரகாமை காட்டிலும், மோசேவை காட்டிலும், இவங்களெல்லாம் காட்டிலும், அவனெல்லாம் காட்டிலும், இப்போ அவன் சொன்னா மோசே யாராவது சொன்னா ஒருத்தர் சண்டைக்கு வந்துடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் ஐயா, நம்ம ஐயா மெசேஜ் பேசின்னு இருக்கும்போது தமிழன் டிவியில் ஆபிரகாம் இருக்கானே ஏதோ சொல்லிட்டாரு. ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான், ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஆளு, நீ அவன் இவன் சொல்கிறான். அவனு ஆபிரகாம் பெரிய ஆள் இல்லை பிரதர். யார் பெரிய ஆளு? ஆண்டவர் தான். உன்ன மாதிரியே தான் அவனும். யாரு? ஆனால் அவனுக்கு அந்த வெளிச்சம் இல்லை. இப்போ உனக்கு என்ன இருக்கு, இயேசு கிறிஸ்து மூலியமா உனக்கு என்ன இருக்கு, அந்த வெளிச்சம், கிருபை இருக்கு. அதுவும் இல்லாமல் நீ எங்க இருக்கியா, வானத்தின் வாசலா இருக்க. ஸோ இவங்களெல்லாம் காட்டிலும் கிருபை பெற்றவன் யாரு, நீயும் நானும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா? ஸோ பவுல் ஏன் இதெல்லாம் இப்படிலாம் எழுதுறாரு, இந்த காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள் எபேசியர் இதெல்லாம் எழுதுறாருன்னா, ஏன்னா அவருக்கு என்ன பண்ணாரு, இந்த சுவிசேஷத்தினால தான் நான் என்ன பண்ண போகிறேன், உபத்திரவத்தை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவரே. ஆனால் இது வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் சென்று அடையவே வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணாராம் பவுல் சொன்னார். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? எபேசியர் 1 எடுங்க, கடைசி வசனம். சரி, எல்லாவற்றையும் 19 வாசிங்களேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சோ பவுலோட ஜெபம் எப்படியா இருந்திருக்கு? அவருக்கு கொடுத்த எல்லா காரியமும் எல்லா மகத்துவமும் உனக்கும் இருக்கு, அதை அறிந்து கொள்ற மனக்கண்களை உனக்கு கொடுக்கணும்னு என்ன பண்ணியிருக்காராம், வேண்டுகிறார். புரியுதுங்களா? ஸோ நிறைவுன்னு பேசணும்னா என்ன நிறைவு? நீ நினைக்கிற மாதிரி கடன் பிரச்சனை தீர்ந்துட்டா அப்படியே பொங்கி அதில் மட்டும் வழிஞ்சிட்டா அதில் நிறைவு கிடையாது. உன்னோட ஹெல்த்லேயும் என்னவா இருக்கணும், நிறைவா இருக்கணும். உன்னோட ரிலேஷன்ஷிப்பும் எப்படி இருக்கணும், நிறைவா இருக்கணும். பாருங்களேன், இப்போ ஒரு இது பேர் என்ன சொல்லுவாங்க,
இப்போ நீங்கள் அந்த கப்பல் கிப்பல் சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது, நிறைய தடவை அதை சொல்லியாச்சு. உங்களுக்கு புரிகிற ஒரே காரியம் என்னது? சாப்பாடு. சோறு பற்றி சொன்னால் எத்தனை பேர் அந்த இது கட்டின்னு போயிருக்கீங்க? கேரியர் சின்னது இருக்கும், பெருசு இருக்கும். ஹோட்டலில் என்ன பண்ணியிருக்கோம், பெருசாக இருக்கும். ஸோ இந்த கேரியரில் கட்டி கொடுக்கும்போது சிக்கன் குழம்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக வைப்பாங்க. சிக்கன் குழம்பு எவ்வளோ ஊற்றுவாங்க? சிக்கன் குழம்பு ஊற்றுனால 1 கிலோ வாங்கி செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ வைப்பாங்களா? எவ்வளோ வைப்பாங்க? எவ்வளோ பிடிக்குமாலாம் இல்லை, உனக்கு 2 பீஸ் தான். யாருக்கு? உனக்கு 2 பீஸ் தான். நீ போய் சாப்பிட்டு குழம்புனா நிறைய ஊற்றுவாங்களா இருக்கும், கறி என்ன பண்ண மாட்டாங்க, 2-3 பீஸ் தான் போடுவாங்க. ஸோ இது பேர் நிறைவு இல்லை. 1 கிலோ செய்கிறேன்னா 1 கிலோவும் அந்த இதில் என்ன பண்ணுவாங்க, கேரியரில் போட்டு அனுப்புறதுக்கு பேர் தான் என்னது, நிறைவு. இப்போ பாருங்களேன், சோறு மட்டும் உனக்கு 10 டெக்ஸால வச்சுட்டு கறி குழம்பு கொஞ்சமாக வச்சா என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பேர் நிறைவே கிடையாது. பாருங்களேன், இப்போ கடன் பிரச்சனையில எல்லாம் சுகமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வியாதியில் 10 டன் வச்சுக்கோ, கடன் பிரச்சனை சரியாயும் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. இப்போ பாருங்க, அதுதான் ரொம்ப. ஆனால் ஆண்டவருடைய மகத்துவமான மகிமை எப்படி இருக்கான், எல்லாத்துலேயும் நிறைவா இருக்கு. ஸோ நீ நிறைவு ஒரு காரியத்தில் மட்டும் நிறைவா இருக்கிறது பேர் நிறைவு இல்லை, அது தேவனுடைய நிறைவு இல்லை. எதுதான் தேவனுடைய நிறைவு? எல்லா காரியத்திலும் இது உனக்கும் இருக்கு பிரதர் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் பவுல் என்ன பண்றாராம், பிரகாசமுள்ள மனக்கண்களை உனக்கு கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறான். அடுத்தது, எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரம், எல்லா வல்லமை, எல்லா கர்த்தத்துவம், இது எல்லாத்துக்கும் மேலாக அவர் என்ன பண்ணிட்டாராம், உயர்த்தி. யாரங்க உயர்த்தி? இயேசுவை உயர்த்தி அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. எங்க கீழ்ப்படுத்தினாராங்க? பாதம். எங்க கீழ்ப்படுத்தினாரு? பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய. இது மட்டும் ரொம்ப, அது ஃபுல்லா வாசிச்சா உங்களுக்கு புரியாது. அந்த 3 ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசிங்க. எல்லாவற்றையும் நிமிர்ந்து பாருங்களேன். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். புரியுதுங்களா? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமாகிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சோ எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. சரீரமாகிய சபை யாரா? நாமதான். புரியுதுங்களா? சோ எல்லாவற்றாலும் நம்மளை நிரப்புகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இதுல மட்டும் இல்லை பிரதர், கடன் பிரச்சனையில மட்டும் இல்லை பிரதர், ஏதோ சுகத்துல மட்டும் இல்லை பிரதர், எல்லாத்திலையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் யார்? அவர். பாரு, உன் வாழ்க்கையில நீ பார்த்துட்டு என் வாழ்க்கையில நீ சொல்றதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீ சோர்ந்து போயிடுற பாருங்களேன். ஏன்னா அது யாரை பொறுத்து யோசிக்கிற? உன்னை பொறுத்து யோசிக்கிற. உன்னை பொறுத்து இது இல்லை, யாரோட பொறுத்து? அவரை பொறுத்து. அவருக்கு மேலா, நமக்கு மேலா யாரை தந்தருளி இருக்கார்? இயேசு கிறிஸ்துவை தந்தருளி உடம்பா நம்மளை வச்சு அவர் தலைக்கு கீழே என்ன பண்ணலையாம், கீழ்படுத்தலையாம். நம்ம உடம்பு எங்க முடியும்? பாதத்துல முடியும். சோ பாதம் யாரோட பாதம்? உன்னுடைய பாதம். உன்னோட பாதத்துக்கு தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு? கீழ்படுத்தி இருக்கிறார். எல்லா அதிகாரமும், எல்லா துரைத்தனங்களும், எல்லா வல்லமைகளும், எல்லா கர்த்தத்துவமும் என்ன பண்ணிருக்காரு? உனக்கு கீழே வச்சிருக்காருன்னா அப்ப நீ எல்லாத்துக்கும் உயர்ந்தவனா இல்லையா? ஆமென். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிற நீயும் ஒரு கடவுள், உலகத்தில் வாழ்ற கடவுள்னா எல்லாருக்கும் பக்குன்னு ஆகுதுல்ல. ஏன் பக்குன்னு ஆகுதுன்னா உனக்கு இன்னும் புரியலப்பா சுவிசேஷமே. நீ எப்படி இருக்கிற? சாதாரண மனுஷன் இல்லை. இப்போ பாருங்களேன், ஒரு சினிமாவுக்கு போயிட்ட உடனே உலகத்திலே ஒன்று சாதிச்ச மாதிரி உனக்கு தோணுதில்ல, அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை பிரதர். ஒரு விஷயத்தை சுடிதார் போட்டினா அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை பிரதர். நீ யோசிச்சு பாரு, நீ நடந்து போனாலே எல்லா அதிகாரங்களும் ஓடுது, எல்லா துரைத்தனங்களும் பிச்சின்னு போகுது அப்படின்னா, எல்லா நோய்களும் உன்னை கண்டாலே ஓடுது அப்படின்ற வல்லமை எதனால வரும்? சுடிதார் போட்டதுனால வராது. எதனால வரும்?
அவர் நிரப்புகிறோடைய நிறைவாகிய சபையா நீ இருக்கும்போது தான் என்ன வருமா? எல்லா காரியங்களும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். எப்பயோ வரும் பிரதர். இப்போ சபைக்கு பிரச்சனையே என்னன்னா எப்போ வரும்? நீங்கள் போய் ஒரு பெந்தகோஸ்தே சபையில் கேட்டு பாருங்களேன், இதெல்லாம் இல்லையா பிரதர்? இருக்குது பிரதர், பைபிளில் தான் இருக்குது. ஆனால் இன்னும் வரும் ஆனால் வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்போ பிரதர் வரும்? அதெல்லாம் வரும் பிரதர், கர்த்தர் மட்டும் அறிவார், சோத்திரம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. அப்படி போடல பிரதர், இங்கே என்ன போட்டிருக்காங்க? இப்பொழுது வந்திருக்கு, இப்போ நீ என்ன பண்ணியிருக்க, இப்போ உயர்த்தி வச்சிருக்காரு, இப்போ சிங்காசனத்தில் இருக்காரு, இப்போ ஆண்டு கொண்டிருக்காருன்னு எல்லாம் இப்போன்னு போட்டது நீ என்ன ஆகிட்ட? அப்போன்னு ஆகிட்டது தான் இல்லை இருக்கிறதுலே பிரச்சனை. இப்போ நீ டோர் ஓப்பன் பண்ணால் எல்லா காரியங்களும் என்ன பண்ணும்? ஸோ வானத்தின் வாசல் யாரு? நீ தான். ஸோ இப்போ நான் சொல்கிற பிரேக் த்ரூன்னு உன் முகத்தில் பிரகாசமாக இருந்துச்சு. நீ என்ன நினச்ச? வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரேக் த்ரூ, உன்னோட இது பிரேக் த்ரூ, இதெல்லாம் பிரேக் த்ரூ இருக்கட்டும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூட கொடுக்கப்படும். உனக்கு நடக்க வேண்டிய பிரேக் த்ரூ என்ன? வானத்தின் வாசல் கதவுகளை என்ன பண்ணுங்க? உயர்த்துங்க. இது என்ன பண்ணுங்க? டோரை ஓப்பன் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நீ பண்ண வேண்டிய வேலை. ஸோ இதெல்லாம் வந்துட்டா இதெல்லாம் என்ன பண்ணுமா? கூட எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவானிய சபை தான் யாரு? நீயும் நானும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். புரிஞ்சிச்சா? முடிச்சிடலாமா? சரி, இது இப்போ பாருங்களேன், இந்த கேட்ஸை வந்து ஒரு போர்ட்டல். இப்போ வேற ஒரு மண்டலம். எத்தனை பேர் டாக்டர் ஸ்டேஞ்ச் பார்த்துருக்கீங்க? இங்கே மட்டும்தான் பார்த்துருக்காங்க. சரி, யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இன்னொரு பார்ட் டாக்டர் ஸ்டேஞ்ச் வந்துச்சுன்னா போய் வேணா பிவிஆரில் போய் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. டாக்டர் ஸ்டேஞ்சுனா என்ன தெரியுங்களா? போர்ட்டல். அவர் என்ன பண்ணுவார், ஒரு மேஜிக் மேன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அவர் கோல் எடுத்து என்ன பண்ணுவார், இப்படி ஒரு டோர் மாதிரி வருவார். அந்த டோரில் அவர் உள்ளே போனார்னா இங்கேருந்து வேற ஒரு இதுக்கு என்ன பண்ணுறாரு, அதுக்கு பேர் தான் என்னது? போர்ட்டல். அதுக்கு பேர் என்னது? ஸோ அதுதான் கதவு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்னது? கதவு. ஸோ இந்த கதவு நீங்கள் வானத்தின் வாசல் கதவாக இருக்கணும்னா அந்த கதவை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் ஒன்று தான் செய்யணும். இப்போ அம்மா சொன்னாங்க பாருங்களேன் பழைய வருட செய்தியில், அதுதான் அந்த கதவு. என்னது? இவ்வளோ சொல்லிட்டு இன்னாதுன்னு கேட்டால் தெரியல. என்னங்க செய்தி கொடுத்தாங்க? நன்றி செலுத்து. தூங்கிட்டீங்களா? நன்றி செலுத்துதல் மூலமாக தான் நீ அந்த கதவை என்ன பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ண முடியும். அதே சங்கீதம் 104 வாசிங்களேன் சீக்கிரம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. புகழ்ச்சியோடும் எதோட பிரவேசிக்கணுமாங்க? புகழ்ச்சியோடும். துதினா என்னங்க? தேங்க்ஸ் கிவிங். பக்கத்துல பா சொல்லுங்க, துதினா என்னது? தேங்க்ஸ் கிவிங். ஒரு பாட்டு நல்ல ஒரு 2/4 ஸ்பீடா பாடுறது தான் துதின்னு நினச்சிக்க. அது துதி இல்லை. என்ன துதி? துதினா என்னங்க? தேங்க்ஸ் கிவிங். இப்போ நீ பாட்டு பாடுற, வர்ஷிப் பண்றனா அது மூலியமா என்ன பண்ற? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற. அதுக்கு பேர் தான் என்னது? வர்ஷிப். ஸோ சுதியோடும்னா என்னது? தேங்க்ஸ் கிவிங். நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தும் போது தான் எந்த டோர் ஓப்பன் ஆகுமா? வானத்தின் வாசல் டோர் ஓப்பன் ஆகுமா? அப்போனா என்ன புரியுது? நீ நன்றி செலுத்தாம புலம்புனா எந்த டோர் ஓப்பன் ஆகும்? புரியுதா? கண்ட டோர் ஓப்பன் ஆகிட்டு கண்ட கருமெல்லாம் உள்ளே வந்துன்னு இருக்குல்ல, எதுக்காக? நீ துதி இல்லை. இந்த புலம்பல்னு ஒரு புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா பைபிளில். அவர் புலம்புனதோட அதிகமாக புலம்புறான்ப்பா நம்ம பையன். இயேசு பார்த்தாருன்னு நினைப்பார், அந்த புலம்பலோட அதிகமான புலம்பல். அந்த புத்தகம் புலம்பல் தான், தெரியுமா? அது சும்மாலாம் புலம்பல் இல்லை. லேமெண்டேஷன் அப்படின்னா என்னது? புலம்பல். ஸோ புலம்புறது மூலியமா என்ன ஆகாதான்? வானத்தின் வாசல் திறக்காது. பிரதர் வானத்தின் வாசல் திறக்க சொல்லிட்டாருன்னு திறந்துட்டு, ஐயோ எப்படி இருக்கீங்க சிஸ்டர், அதுவா சிஸ்டர் அப்படின்னு நீ ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகிடும்? அது வானத்தின் வாசலில் திறக்கல, எங்கே திறந்துட்ட? டாக்டர் ஸ்டேஞ்சு தப்பான கதவுல போன மாதிரி என்ன ஆகிடும்? ஆகிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ எது மூலியமா தான் நீ அந்த கதவை இது பண்ண முடியுமா? துதியோடும், அப்புறம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். சோ அந்த கதவை ஓபன் பண்ணா என்ன பண்ணுமா?
துதிக்கணும், துதியோட நன்றி செலுத்தினாதான் அந்த கதவு செலுத்தணும். ஓப்பன் ஆகும். புலம்பலோட புகழ்ச்சி இல்லாம துக்கத்தோட எப்பவுமே அழுதுகினே இருந்தீங்கன்னா எது ஓப்பன் ஆகும்? இன்னொரு சைடு ஓப்பன் ஆகும். அது எங்க போகணும் உனக்கே தெரியும். தெரியும். ஸோ எல்லாமே நீ போக மட்டும் இல்லாம உள்ள நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவ? இழுத்து அலோ பண்ணிடுவ. ஸோ நீ இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கணுமா? வானத்தின் வாசலா இருக்கும். ஸோ பரலோகம் பூமிக்கு வர்றது என்பது மூலியமா பரலோகத்தை இந்த உலகம் என்ன பண்ணுமா? பார்க்கணும். பரலோகம்னா என்னங்க? பாருங்களேன், தேவனை இயேசு கிறிஸ்து நடமாடும் போது ஏதோ ஒரு நோயாளி எதிர வந்துட்டான்னா என்ன பண்ணுவார்? டைம் இல்லைப்பா அப்படின்னு என்ன பண்ணுவார்? அப்படியா சொல்லுவார்? ஐயோ இல்லை பெரிய வியாதியாக இருக்கு, கேன்சர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாரா? என்ன பண்ணுவார்? சொஸ்தமாக்குவார். புரியுதுங்களா? ஸோ பரலோகம் என்பது நீ பரலோகத்தை காட்டணும்னா அது எப்படி தான் காட்ட முடியும்? அன்பாலையும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மூலியமாக தான் நீ என்ன பண்ண முடியும்? பரலோகத்தை. ஸோ நீ வானத்தின் வாசலாக இருக்கணும்னா அன்பின் சுவிசேஷத்தை உடையவனா நீ என்ன பண்ணணும்? இருக்கணும். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உடையவனா இருந்தால் தான் நீ வானத்தின் வாசலா இருக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ வானத்தின் வாசல் என்பது என்னது? தேவன் உனக்குள்ளா சொல்லுங்க. எபேசியர் 3:19 வாசிங்க. கடைசி வாசிச்சு முடிச்சிடும். சுட சுட பொங்கல் இருக்கு, 2 இட்லி இருக்கு, வடை இருக்கு. எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். இதுதான் நீங்க இந்த வருஷத்துல என்னவே பண்ணக்கூடாது. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே, அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய எல்லா பரிபூர்ணமும் உனக்கும் இருக்கு. அதுல நிறையப்பட தான் நம்ம இந்த வருஷம் என்ன பண்ண போறோம்? ஒரு பிரேக் த்ரூ நமக்குள்ள பிரேக் த்ரூ வரப்போகுது. நான் ஃபாஸ்டிங் என்ன சொன்னேன்? அதுக்காக தான் ஃபாஸ்டிங்கும் பண்ண போகிறோம். இந்த வருஷத்தில் நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சாலும் அதோட கோல் என்ன, நோக்கம் என்ன? நீ வானத்தின் வாசல் உனக்குள்ளாக பரலோகம் வரணும். அதுதான் ஒரே ஜெபத்தின் விண்ணப்பமே தவிர வேற எதுவுமே. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்படி வந்துருச்சுன்னா நீ ஆண்டு ஆளுகை செய்ய முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். யாருக்கு கொடுத்தாரு அந்த உடன்படிக்கையை? ஆதாமுக்கும். பலுகி பெருகி பூமியை நிரப்பி அது மேல் இல்லை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு அனுபவித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்யா போவாதான். ஏன்னா யார் சொன்ன வார்த்தை? அது தேவன் சொன்ன வார்த்தை. புரியுதுங்களா? ஆதாம் பண்ண பாவத்தினால அது என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. ஏன்னா அது யார் சொன்ன வார்த்தை? தேவன் சொன்ன வார்த்தை. தேவன் யாரு? பொய் உரையாத தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம்.